قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. الرحيم لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما. وقال نبينا خير الأنبياء صلى الله عليه وسلم ألا نزعت الرحمة يا بلال صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குவோமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆ நன்னாளிலே இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் கருணையும் கரிசனமும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாய் எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகிலங்களை படைத்தான். இந்த அகிலங்களுக்கான ஒரு வழிகாட்டியாய் இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்தான். அந்த குர்ஆனை செயல்முறை விளக்கத்திலே கொண்டு வருவதற்காக நமக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அந்த தூதர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பங்கு இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கை எப்படி பின்பற்றப்பட வேண்டும் என்பது குறித்து எல்லா கோணங்களிலும் நமக்கு சொல்லி தந்து சென்றார்கள். எல்லா நேரங்களையும் அப்படித்தான் நமக்கு வடிவமைத்து தந்தார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய காலை பொழுதை எப்படி கழிக்க வேண்டும், அதை குர்ஆன் எப்படி அணுக சொல்லுகிறது. எல்லா நேரத்திலும் ஒரு முஸ்லிம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழலையும் குர்ஆனிய கண்ணாடியோடு நாம் இந்த உலகத்தை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், ஒமல் ஹயாத்து துன்யா, இந்த உலகம் என்பது இல்லா மதாஉல் குரூர், அது வெறுமனே ஒரு அற்ப விஷயம், உங்களை பல நேரங்களிலே ஏமாற்றிவிடக்கூடும். அதனால் குர்ஆனிய கண்ணாடி என்பது இந்த உலகத்தை நமக்கு அதனுடைய வடிவத்தில் அப்படியே எடுத்து காட்டக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு கருவி. அந்த கருவியை இஸ்லாமியர்கள் தங்களுடைய கைகளிலே வைத்திருக்கிறார்கள். அதன் வரிசையிலே ஒவ்வொரு ஆண்டுகளும் கடந்திருக்கிறது. குர்ஆன் நமக்கு சொல்ல வருகிற பாடம், லகத் கான ஃபீ கிஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு இந்த உலகத்திலே நடக்கவிருக்கிற நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களில் இருந்து ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். யுகல்லிபுல்லாஹுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் நாம் உங்களுக்கு சுழன்று சுழன்று வட செய்கிறோம். இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்துல் லிஉலில் அப்ஸார், யார் அதை உற்று நோக்குகிறார்களோ, யார் அதனை கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிலே ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி முடிக்கிறான். அன்றாடம் தினந்தோறும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு ஏதோ ஒரு படிப்பினை தந்திருக்க வேண்டும். அந்த படிப்பினை இந்த இஸ்லாமியனுடைய வாழ்க்கையிலே பின்பற்றப்பட வேண்டும். அப்படித்தான் ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும். அந்த வரிசையிலே எல்லா சம்பவங்களையும் இஸ்லாம் குர்ஆனிய கண்ணாடியோடு பார்க்க சொல்லுகிறது. நீங்கள் எல்லாம் பரவலாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். குர்ஆன் சுருக்கமாக இதை சொல்லி முடித்தது, வலக்கும் மா கஸப்தும், நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீர்களோ அதை அடைந்து கொள்வீர்கள். நம்மகிட்ட ஒரு அனுபவ மொழி ஒன்று இருக்கு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். எதை நம்ம விதைச்சிருக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். நெல்லை விதைச்சிட்டு கரும்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த வரிசையிலே பலரும் சமூக ஊடகங்களிலே, நூலகங்களிலே, பல மீடியா தளங்களிலே
ஒரு மிக முக்கியமான தீயை குறித்து, ஒரு நெருப்பை குறித்து பல இஸ்லாமிய சொந்தங்கள் மகிழ்ச்சி அடைவதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல நெருப்புங்கிறது பத்திக்கிட்டு எரியுது. அத பல பேர் இப்படி எழுதுறாங்க, ஆது சமுதாயத்தை அல்லாஹ் கொடுமைப்படுத்தியது போல் ஆது சமுதாயத்துக்கு அல்லாஹ் 7 பகல் 8 இரவு அல்லாஹ் கொடுமைப்படுத்துறான். ஒரு காற்றை வைத்து அல்லாஹ் செய்த செயல். அப்படி அல்லாஹ் அந்த மக்களை 7 நாட்களாக கொடுமைப்படுத்துறான் அப்படின்லாம் எழுதுறாங்க. பலரும் பல கோணங்களிலே அந்த சம்பவத்தை அணுகுகிறார்கள். சுருக்கமா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, கலிபோர்னியா அப்படிங்கிறது தமிழ்நாடு போன்ற ஒரு இடம். அதுல லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிறது சென்னை மாதிரியான ஒரு மிக முக்கியமான மாகாணம். களியாட்டங்களும் கூத்தாட்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம். அந்த நகரத்துல 5 இடத்துல இப்ப வரைக்கும் தீப்பற்றி இருக்கு. ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அங்க எரிந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல நடந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊருக்கும் காட்டு தீயுக்கும் பல வருடங்கள் தொடர்பு இருக்கு. தொடர்படியாக 5 ஆண்டுக்கு ஒரு முறை அங்க காட்டு தீ வருவதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். என்ன ஒண்ணு, இந்த ஆண்டு வந்த காட்டு தீயை போல் அங்கு வேறு எந்த ஆண்டுகளும் இப்படிப்பட்ட ஒரு காட்டு தீ பரவியது கிடையாது. ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லுகிறாங்க. ஏகப்பட்ட அதற்குள்ள கான்ஸ்பிரசின்னு சொல்லக்கூடிய பல மர்மமான தகவல்களையும் அதுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு பேசுறாங்க. பல சூழ்ச்சிகள் அதுல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, இதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன? இதை இஸ்லாம் எந்த கண் கொண்டு பார்க்க சொல்லுகிறது? குர்ஆனுடைய கண்ணாடியோடு இதை பார்த்தால் குர்ஆன் சொல்லித் தருகிற பாடம், அந்த மக்களின் மீது நாமும் இரக்கம் காட்ட வேண்டும். அவங்க பலஸ்தீனுக்கு உதவி செஞ்சாங்க. ஒரு கோணம் எடுத்துக்கொள்வார்கள். புளோரிடாவிலே சமீபமாக செப்டம்பர் மாசத்துல நினைக்கிறேன் ஒரு புயல் வந்தது. புளோரிடா மாகாணம் அந்த புயலினால் மிகப்பெரிய ஒரு ஆபத்திற்கு உள்ளானது. ரொம்ப முக்கியமான நேரத்துல வந்த ஒரு புயல் அது. எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, அந்த நேரத்துல பலஸ்தீனுடைய மாகாணத்துல மேற்புறம் எல்லாம் இஸ்ரேலிய மக்களால், இஸ்ரேலிய இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. கணக்கெடுப்பு எடுத்து அந்த சிட்டியை திருப்பி ரீபில்ட் பண்றதுக்கு, திருப்பி அந்த சிட்டியை உருவாக்குறதுக்கு 3500 கோடிகள் செலவுக்கு தேவை. அந்த நேரத்தில் புளோரிடா மாகாணத்திலே வந்த புயல் பலரும் பல மாதிரி பேசினார்கள். இப்பொழுது கலிபோர்னியாவிலே லாஸ் ஏஞ்சல்ஸ்லே வந்த தீ, இதையும் அதே போல்தான் பேசுகிறார்கள். இந்த மக்கள் மீது நாம் ஏன் இரக்கம் காட்ட வேண்டும்? முதல் விஷயம், இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையும் அதுதான். குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருவது, யார் கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த மக்களுக்காக இஸ்லாத்தினுடைய குரல் என்றைக்கும் அவர்களுக்கான துஆ இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சோதனை இறக்குறாங்க, இதனாலதான் சோதனை இறக்கலாம் அப்படின்னு சொல்றதற்கு நீங்களோ நானோ அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல என்பதுதான் இஸ்லாம் கற்றுத்தருகிற பாடம். அவங்க கெட்டவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? பாமை ஏத்திட்டு போகும்போது கீழே இருந்து திட்டுனாங்க, இந்த மாதிரி பலஸ்தீன் அழியட்டும்னு கோஷம் எழுப்புனாங்க. எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், கெட்டவர்களுக்கு அல்லாஹ் அதை சோதனையாக மாட்டட்டும். அதிலும் இருக்கக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறார்கள், அதற்குள்ளும் பச்சிலம் குழந்தைகள் இருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் கஸா மாகாணத்திலே அவன் முஸ்லிமோ கிறிஸ்தவனோ எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல், வீடு இல்லாமல் அகதியாக திரிந்து கொண்டிருந்தார்களோ, அவர்களுக்காக நாம் எப்படி நம்முடைய கைகளை ஏந்தினோமோ, அதே போல் இந்த மக்களும் இரக்கத்திற்கு ஆளாக வேண்டியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைக்கிற கெட்டவர்களுக்கு அது வேதனை, அதுவல்ல இங்கே படிப்பினை. இங்கே நல்லவர்களும் எடுக்கிறார்கள், அவர்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இது இருக்கலாம். அல்லாஹ் எந்த நோக்கத்தில் வேண்டுமானாலும் அந்த தீயை அவர்களுக்கு அனுப்பி இருக்கலாம். இது நாம் தீர்மானிப்பதற்கு, நம்முடைய அறிவை அங்கே கொண்டு செலுத்துவதற்கு அங்கே வேலை இல்லை. ஒரு மனிதன் கஷ்டத்திலே இருக்கிறானா, அந்த மனிதனுக்கு உதவி செய்ய சொல்லுகிறது இஸ்லாம். மக்கா கஷ்டத்திலே இருந்த பொழுது மதீனாவில் இருந்து பெருமானார் உதவிகளை அனுப்பிய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்மகிட்ட ஒரு அழகான ஒழுங்குமுறை இருக்கு. அந்த ஒழுங்குமுறையை நாம் என்றைக்கும் சீர்குலைத்து வரக்கூடாது. அது என்றைக்கு சீர்குலைந்து போகிறதோ அன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்த ஒரு புரிதல் என்பது எல்லா மனிதர்களுக்கும் வேறாக மாறுபடும். நீங்க இன்னைக்கு யோசிக்கிறீங்க, பலரும் அமெரிக்காவை குறித்த ஒரு சித்தரிப்பு என்பது மிக மோசமான ஒரு சித்தரிப்பாக இருக்கிறது. அமெரிக்கா குறித்த விரோதம் என்பது ஒரு மிக நீண்ட தலைப்பு. இருந்தாலும் கூட இஸ்லாத்தை குறித்த புரிதல் என்பது பல மக்களுக்கும்
வேறு மாதிரியான ஒரு புரிதலாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் மீதும் நீங்கள் இரக்கம் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அது சோதனையோ வேதனையோ நல்லதோ கெட்டதோ அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. அதை தீர்மானிப்பதற்கு நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்கிற ஒரு நிலைக்கு வர வேண்டும். பெருமானார் அழகாக சொல்லி தந்தார்கள், போர் நேரத்திலும் கூட வலுக்கட்டாயமாக இழுத்து வரப்பட்டவர்களும் போருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களையும் நாம் தாக்குவது இஸ்லாமிய முறை என்பது கிடையாது. பத்ர் போர்க்களம், இன்றைக்கு அந்த மக்கள் அன்றைக்கு அந்த 300 சஹாபாக்கள் கேட்டதுவா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு போர்க்களம். அன்றைக்கு அந்த மக்கள் தோல்வியுற்று இருந்தால், அன்றைக்கு அந்த மக்கள் அழிந்திருந்தால் இன்றைக்கு இந்த பள்ளிகள் இருந்திருக்காது, இப்படி பேச்சுக்களும் இருந்திருக்காது. அவ்வளவு முக்கியமான ஒரு தருணம் பத்ர். அந்த பத்ர் போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு ஒரு உபதேசம் செய்யறாங்க. சஹாபாக்களே, நீங்கள் பனி ஹாஷிம் குலத்தை சார்ந்தவர்களை தாக்கக்கூடாது. காரணம், அவர்கள் இந்த போருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதோட சேர்த்து 2 பேரை சொல்றாங்க. நீங்க அபுல் முஹ்தார் என்று சொல்லக்கூடிய மனிதரை தாக்கக்கூடாது. அதே போல் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நீங்கள் தாக்கக்கூடாது. இவர்கள் இருவரும் போருக்காக கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக இழுத்து வரப்பட்டவர்கள் என்று பெருமானார் அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இதுல நமக்கெல்லாம் தெரியும், அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய மாமா. அங்க எல்லாருக்கும் கோபம் வரல. ஒரு குறிப்பிட்ட சஹாபி, அவர் பேர் அபு ஹுதைஃபா, ஹுதைஃபத் இப்னு யமான்னு பின்னாடி பெரும் பேர் பெற்றார். அந்த சஹாபிக்கு கோபம் வருது. ஏன் ரசூலுல்லாஹ், நான் என் வாப்பாவை கொல்லணும், என் புள்ளைய கொல்லணும், என்னுடைய கோத்தரத்தெல்லாம் பத்ர் போர்க்களத்தில் நின்று நான் கொல்லணும், ஆனா உங்க மாமானா நான் கொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்கிறாங்க, உமரே என்ன இப்படி பேசுறாங்க, என்ன ஆயிரும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் நான் பேசி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சில ஆறுதல்களை சொல்லி முடிக்கிறார்கள். சொல்லி முடித்ததன் விளைவு, அதற்கு பின்னால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை நினைத்து எல்லா நேரங்களிலும் வருந்தினார்கள். எந்த சஹாபியெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வருந்தினார்கள். ஏன் ஒரு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு எதிரியை பார்த்து இப்படி ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும்? பத்ர் போர்க்களம், 300 சஹாபாக்கள், வருகிற எதிரிகளை எல்லாம் ஒரு கை பார்க்க வேண்டும். எல்லோரும் தங்களுடைய தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சொந்தங்கள் எல்லோரும் எதிரில் நிற்க, இந்த சஹாபாக்கள் இப்படி நின்று கொண்டிருக்க ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த நபர்களை எல்லாம் நீங்கள் கொல்லக்கூடாது. அதுலயும் குறிப்பா அபுல் முஹ்தார் அப்படிங்கிற ஒரு சஹாப், ஒரு நல்ல மனிதர். இந்த மனிதரையும் பத்ர் போர்க்களத்துல இறந்துடுறார். முஜத்தர் அப்படிங்கிற ஒரு சஹாபி அவரை அழிச்சிடுறார், கொன்னுறார். கொன்னதும் எப்படி கொள்றாருன்னா, போர்க்களத்துல இருந்து அவரை தடுத்து பாக்குறாரு. அவர்கிட்டையும் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் உங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்ன மட்டும் சொன்னாரா, என் ஃப்ரெண்டையும் சொன்னாரான்னு கேட்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்டோட வந்திருக்கிறார். இல்ல, உங்களை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, உங்க ஃப்ரெண்டை பத்தி எதுவும் சொல்லல அப்படின்னு. அப்ப அந்த முஜத்தருங்கிற சஹாபி சொன்னதுக்கு பின்னாடி அபுல் முஹ்தார் சொல்றாரு, அரபிய பெண்கள் நண்பனை பாதுகாக்காத ஒரு கோழையாக என்னை பாட்டு பாடுவதை நான் விரும்பவில்லை, அந்த இழிச்சொல்லை நான் விரும்பவில்லைன்னு முஜத்தர் சஹாபியோட போர் செய்ய போறாங்க. அபுல் முஹ்தரை கொன்றொழிக்கிறாங்க. இஸ்லாம் இந்த அளவிற்கும் அந்த மனிதருக்கு அனுமதி கொடுத்தும் அவர் போரிட்டதனால் முஜத்தருங்கிற சஹாபி கொன்னார். இந்த அபுல் முஹ்தாரை ஏன் இஸ்லாம் பாதுகாக்கணும்? பத்ர் போர்க்களம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் ஏன் பாதுகாக்கப்படணும்னா, ரசூலுல்லாஹ் ஒரு கணவாய் கிணறுல 3 வருட காலம், ரசூல் மட்டுமல்ல இஸ்லாத்தை ஏற்ற ஒட்டுமொத்த சமூகமும் அங்க இருந்தது. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த 3 வருட காலமும் அவர்கள் அங்கே இருந்த அந்த கணவாயிலிருந்து கடைசியாக காபத்துல்லாவிலே தொங்கவிடப்பட்டிருந்த அந்த ஒப்பந்தத்தை கிழித்து அபூஜஹலை அடித்து அந்த மக்களுக்கு புரிய வைத்து அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னு புரிய வச்சவங்க அபு முஹ்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதர். இவர்தான் இஸ்லாத்தை அந்த கணவாயில் இருந்து காப்பாற்றினார். அதற்கான நன்றி கடன் ரசூலுல்லாஹ் அவரை பத்ர்ல கொல்லாதீங்கன்னா. இப்படி ஒரு நன்றியுள்ள சமூகம் வேண்டும். இன்னைக்கும் சொல்றேன், கஸாவினுடைய பலரும் கேள்விப்பட்ட அந்த போர் நிறுத்தத்திற்கு ஒரு வகையான காரணம் அமெரிக்கான்னு பலரும் பேசுறாங்க. 3 நாடுகள் முக்கியமான நாடுகள், கத்தார், எகிப்து, அமெரிக்கா. அவர்களுக்கான ஒரு நன்றி கடனை இந்த இஸ்லாம் என்றைக்கும் செலுத்த வேண்டும். ஏன், இதெல்லாம் விட ஒரு கொடூரமான போர் நடந்தது, ஹைபர். அவர்கள்லாம் யூதர்கள், முழுக்க இஸ்லாத்திற்காக துரோகத்தின் வரலாறை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஹைபர் யுத்தம், அதுல ரசூலுல்லாஹ் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று உள்ள போகும் பொழுது பிலால் ரலியல்லாஹு ஒரு பாதையை கடந்து போறாங்க.
இது தாரிக் இப்னு ஹாஷிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல பதிவா இருக்கிறது. ஒரு பெண்ணை கடந்து போறாங்க. அந்த பெண்மணி தன்னுடைய கணவனார் இந்த யுத்தத்துல இறந்து போனதை பார்த்து அவருடைய கவலையை தெரிவிச்சிட்டு இருக்கா. ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அதை பார்த்துட்டு ஒன்னும் சொல்லாம போறாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப கேட்ட கேள்வி, அனஸஅத்த ரஹ்மா யா பிலால், உன்னுடைய மனசுல இருந்து இரக்கம்ங்கிறது போயிடுச்சா? இந்த உம்மத்திற்கான தேவை அப்படிங்கிறது இரக்கம். அது என்றைக்குமே மனித நேயமாகவோ மனிதர்கள் மீது கொண்ட பிரியமாகவோ மனிதாபிமானமாகவோ இந்த உம்மத்து எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்தியது. எதிரிகளாக இருந்தாலும் கூட பேரிடர் காலத்திலும் இந்த உம்மத்து இறங்கி வேலை பார்த்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தீ, அந்த தீயினால் இவ்வளவு பேச்சுக்களுங்கிறது தேவையே கிடையாது. அந்த சோதனையை நாம் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் யாருக்காகவும் எதற்காகவும் இது இதனாலதான் நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நம்ம அவர் மேல இரக்கம் காட்டி உதவி செய்ய முடிந்தால் செய்ய வேண்டும். இல்லை என்றால் மௌனமாக இருந்து நாம் அந்த இடத்தில் விட்டு கடந்து விட வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற வழிமுறை. யாரை குறித்தும் எதற்காகவும் தவறான ஒரு எண்ணம் என்பது எந்த ஒரு முஸ்லிமுடைய மனதிலும் வந்துவிடக் கூடாது. இது சொர்க்கவாசிகளுடைய பண்பு. இது இந்த சம்பவங்களில் இருந்து நாம் பெற வேண்டிய முதல் தர படிப்பினை. இந்த உம்மத்திற்கு இரக்கம் என்பது வேண்டும். பெருமானார் இந்த உலகத்திற்கு இரக்கமாக இறக்கப்பட்டார்கள். உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நான் உங்களை இந்த உலகத்திற்கு அல்ல அகில உலகங்களுக்கும் ரஹ்மத்தாக இரக்கமாக இறக்கி வைத்துள்ளேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆலம் அப்படின்னா ஒரு உலகம்னு அர்த்தம். ஆலம்னா நம்ம வாழக்கூடிய இந்த உலகம். ஆலமீன், ஆலிமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமீன்னா பல உலகங்கள்னு அர்த்தம். பல உலகம்னா என்ன? இதற்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் தருவாங்க. ரசூலுல்லாஹ் பல உலகங்களுக்கு ரஹ்மத்தாக இரக்கமாக இறக்கப்பட்டார்கள்னா என்ன? பல உலகம்னா என்ன? இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனித சமுதாயம் மட்டுமல்ல, மனித சமூகங்களை கடந்து வாழக்கூடிய விலங்குகள், அதை கடந்து வாழக்கூடிய ஜின்கள் என எல்லா சமூகங்களுக்கும் ஒரு இரக்க சீலராக இந்த உலகத்திலே இறக்கப்பட்டவர் பெருமானார். அவரை பின்தொடரக்கூடிய நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டும். ரசூலை பின்தொடரக்கூடிய இந்த உம்மத் என்றைக்கும் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். இதை நம்முடைய உம்மத்திற்கும் கற்பிக்க வேண்டும். இது இந்த சம்பவங்கள் நமக்கு கற்பிக்கக்கூடிய முதல் பாடம். இரண்டாவது பாடம், இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லித்தரு வருவது என்னவென்றால், ஒரு தீ பத்திக்கிட்டு எரியுது. இன்றைக்கு அவ்வளோ தீ பத்திக்கிட்டு எரிஞ்சு அவ்வளோ ஏக்கர் எரிஞ்சாலும் கூட அந்த நாட்டிலிருந்து பேசுறாங்க, இப்படி ஒரு தீ எந்த ஊர்ல வந்தாலும் அதை அணைக்கிற அளவுக்கு தண்ணி எந்த ஊர்லயும் கிடையாது அப்படின்னு பெருமை பேத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அந்த ஊருக்காரன்ட்டு அந்த ஒரு போங்கோ அவனுடைய ஒரு திமிரோ போறது கிடையாது. அவன் அவனுடைய பாணியில இருக்கிறான். ஆனால் அந்த தீயை அவர்களால் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. அவங்களால அவ்வளோ தண்ணி இருந்தும் உலகத்தின் மிகப்பெரிய டெக்னாலஜின்னு இருந்தும் மிகப்பெரிய சர்வாதிகாரி என்றெல்லாம் பெயர் பெற்றும் கூட மிக முக்கியமான மனிதர்கள் தங்களுடைய வீடு எரிவதை தங்களுடைய தொலைக்காட்சிகளில் இருந்து பார்ப்பதை இந்த சமூகம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. இப்ப இந்த இடத்துல விளங்க வேண்டியது என்ன? நாம் என்ன யோசித்தாலும் என்ன சிந்தித்தாலும், நாம் ஒரு தீர்வை இந்த உலகத்திற்கு கொடுத்தாலும் கூட அங்கே ரப்பு இருக்கிறான், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ்வை தவிர வேற எந்த ஒரு சக்தியும் இந்த உலகத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் நகட்டி கூட வைத்து விட முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீயின் மூலம் நமக்கு இரண்டாவது பாடத்தை படிப்பிக்கிறான். ரொம்ப முக்கியமான பாடம்ங்க. இவ்வளவு பெரிய தீ எரியுது, அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு யாராலும் முடியவில்லை. உலகத்தின் மிகப்பெரிய சர்வாதிகாரம்னு பேசுறான். அதற்கு 2 நாள் முன்னாடி இப்படி ஒரு வார்த்தை பேசுறான், நீங்க போரை நிறுத்தவில்லை என்றால் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் நரகமாக மாறிவிடும்னு பேசுறான். இன்னைக்கு அவன் ஊர்லயே ஒரு இடம் நரகமா மாறி இருக்கு. பலரும் இதை ஒப்பனையாக பேசுவார்கள். நாம் இதை இரக்க குணத்தோடு பார்க்கிறோம். அல்லாஹுவை தவிர இந்த தீயிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கும் யாரும் இல்லை. இன்றைக்கு அவர்கள் நாடியும் அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வரவும் முடியாத ஒரு தீ அவங்க கண்ணு முன்னாடி காட்டுறான்ல. இஸ்லாம் இப்படிப்பட்ட தீர்வுகளையும் வெளிக்காட்டும். அல்லாஹ்வுடைய போங்கும் இதுதான். முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ் மிக வித்தியாசமான முறையிலே அல்லாஹ் உதவி செய்வான். அந்த உதவியை மனித மூளைகளால் யோசித்தும் பார்த்திருக்க முடியாத அளவிலான உதவி. செப்டம்பர் மாதத்திலும் அப்படிதான் நடந்தது. 3500 கோடி இருந்திருந்தால் இந்நேரம் நார்த் கசாங்கிறது இஸ்ரேலுங்கிற மாகாணமா மாறி இருக்கும். அந்த 3500 கோடி ஒதுக்குவதற்கு முன்னால் அதை தரக்கூடிய இடத்துல அடி.
யார் யாரெல்லாம் பாம் கொடுக்குறானோ அந்த இடத்துல புயல். அல்லாஹ் செப்டம்பர் மாசத்துல கொடுத்தான், அந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அக்டோபர் 7 உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், 7 to 14 அந்த மக்களுக்கு தண்ணி உள்ளே போல. அவன் சொன்னான், இன்னும் ஒரு வாரத்துல இந்த ஊரை சாம்பல் ஆக்கிடுவோம்னா, ஒரு வாரம் அவனால உள்ளே போக முடியல. காரணம் அல்லாஹ் இறக்கிய மழை. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் காட்டுகிற இரக்கம். இந்த உலகம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டாலும் நடந்து கொள்ளலாம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு சொல்லித் தருவது, அல்லாஹ் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான், உங்கள் துஆக்களை கேட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய சக்தி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடந்து விடாது. பலருடைய கூக்குரலும் இருந்துச்சு இதுக்கு நடுவுல. 15 மாதங்கள் இது வெறும் இந்த போர் நிறுத்தம்ங்கிறது முதல் கட்ட போர் நிறுத்தம். இன்னும் ஒரு 3 கட்டம் இருக்கு. கடைசி கட்டமாகத்தான் இந்த போர் முழுமையான முறையிலே நிறுத்தப்படும். இது முதல் கட்ட போர் நிறுத்தம். இந்த போர் நிறுத்தத்திற்குள்ளால் 15 மாதங்கள், 70 வருஷமா நடக்கிற போரை பார்க்கல. இந்த 15 மாசமா எல்லாரும் தினந்தோறும் தங்களுடைய சமூக வலைதளங்களில் அந்த மக்கள் படுகிற பாடுகளை சில மக்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவங்களுக்கு மனசுல என்ன மாறிடுச்சுன்னா, ஏன் அல்லாஹ் இந்த மக்களை இவ்வளவு தூரம் சோதிக்க வேண்டும்? இந்த மக்கள் இவ்வளவு சோதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அப்ப அவ்வளவு யோசிக்கிறாங்க. அந்த மக்கள் ஒரு 50,000 பேர் இறந்திருக்கிறாங்க. மதுரை மாதிரி பழனி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஊருக்குள்ள 50,000 பேர் இறந்து போயிருக்காங்க. எந்த அளவிற்குன்னா உலகத்திலேயே இல்லாத அளவிற்கான ஹீட் இன்னைக்கு அந்த ஊர்ல இருக்குன்னா காரணம் அவ்வளவு அணுகுண்டுகள் போடப்பட்டிருக்கு. அந்த கணக்குகள்லாம் என்ன விட நல்லாவே உங்களுக்கு தெரியும். இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊரை ஏன் அல்லாஹ் இவ்வளவு தூரம் அந்த மக்களை ஏன் அல்லாஹ் சோதிக்க வேண்டும்? காரணம் எல்லா மக்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நம்மளால என்ன பண்ண முடியும்பா, நீங்க ஏன்பா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவருடைய விரக்தி என்ன பண்றதுனே தெரியல. பல நாட்கள் நிம்மதி இல்லாமல் தூங்கிய மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். நைட் இஷா முடிச்சுட்டு அதை கேட்டுட்டு நிம்மதியே இல்லாம நைட்டு 11 மணி வரைக்கும் புலம்புவாங்க. அந்த அளவிற்கு புலம்பல்கள் இருந்த காலச்சூழல். அந்த மக்கள் அவர்களுடைய துஆக்களை அந்த புலம்பல்களாக மாற்றி இருந்தால் அந்த துஆக்கள் அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அப்படி ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் இப்படிப்பட்ட சில அற்புதங்களையும் நமக்கு நிகழ்த்தி காட்டுகிறார். அல்லாஹ் இருக்கிறாங்கிறதை இந்த உம்மத் நம்பணும். இந்த உம்மத் அல்லாஹ்வை விட்டு என்றைக்கு தடம் புரள்கிறதோ, அல்லாஹ்வை மறந்து விட்டு என்றைக்கு இந்த உம்மத் வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறதோ, அன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவி இந்த உம்மத்தை விட்டு நின்றுவிடும். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு மக்கள் வேண்டும். அதனோடு சேர்த்து மனிதநேயம் மிக்க ஒரு சமூகமும் இந்த உலகத்திலே வளர வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த மக்கள் தான் அமெரிக்காவை குறித்து இப்படி பேசினார்கள். வெறுமனே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்பதற்காக நீங்கள் சரியானவர்கள் என்பதல்ல. குர்ஆன் சுன்னாவினுடைய கண்ணாடியோடு உங்களுடைய வாழ்க்கையை பொருத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இருந்தால் இப்படி செய்திருப்பார்களா? இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் சண்டை நடந்துச்சுனாலே ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரருக்குள்ளால் நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கன்னா, யாருக்கும் மத்தியிலும் சிறிய சண்டையை கூட ரசூலுல்லாஹ் தன்னுடைய 23 ஆண்டு காலங்களில் விட்டு வைக்கவில்லை. அவுஸ் ஹஜரத் சண்டையெல்லாம் முடிஞ்சதற்கு பின்னாடி பல காலங்கள் கழிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே ஒரு யூதர் அவுஸ் ஹஜரத் அன்சாரி தோழர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தை கடந்து போறார். கடந்து போகும் பொழுது பழைய கதையெல்லாம் ஞாபகம் மூட்டிட்டு போயிடுறார். லைட்டா மூட்டி விட்டுட்டு போயிடுறார். அவங்க 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதம் செருப்பை கழட்டி அடிச்சுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்னா, அவர்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, இன்னுமா உங்களுடைய அறியாம கால இந்த சிந்தனைகளை விடவில்லை? நீங்கள் உங்களுக்கு இன்னுமா கோபம் போல? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களை ஒரு சன்மார்க்கத்தின் மீது வைக்கவில்லையா? உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தரவில்லையா? இதை வைத்து அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வெற்றியை வைக்கவில்லையா என்று பெருமானார் கேட்ட கேள்விக்கு பின்னால் அன்சாரி தோழர்கள் அனைவரும் அமைதியானார்கள் என்கிற வரலாற்றை எல்லாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் எல்லா நேரத்திலும் எப்படியெல்லாம் இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே மனிதாபிமானத்தையும் மனித நேயத்தையும் செலுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் இந்த மக்களுக்கு மத்தியிலே செலுத்தினார்கள். அதனால் தான் குர்ஆனும் சுன்னாவும் ஒரு ஒழுக்க நெறிமுடைய, ஒரு ஒழுக்க மாண்புகளுடைய ஒரு மார்க்கமாக இன்றைக்கும் இந்த உலகத்திற்கு தெரிய வருகிறது. இஸ்லாம் கொடுத்ததை போல் வேறு எந்த ஒரு மதமோ மார்க்கமோ ஒழுக்கத்தை சொல்லி தந்தது கிடையாது. நாமே அப்படி பேசுறதுங்கிறது முறை இல்லாத ஒரு விஷயம்.
அமெரிக்காவை பற்றி தவறாக பேசுவதுங்கிறது நமக்கு அது முறையில்லை. காரணம், இஸ்லாம் தான் உயர்ந்த ஒழுக்க மாண்புகளை சொல்லி தந்தது. இன்றைக்கும் நீங்கள் பல மதங்களை படிச்சீங்கன்னா தெரியும், தலாக் மனவிலக்கு அப்படிங்கிறது பலராலும் வெறுக்கப்படுகிற ஒரு சப்ஜெக்ட். யாரும் பேச மாட்டாங்க, அப்படி ஒரு சிஸ்டமே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேளை மனவிலக்கு இருந்தால் அந்த மனிதரை இழிவுபடுத்துவதிலிருந்து அவரை அசிங்கப்படுத்துவதிலிருந்து எல்லா வேலையும் பார்க்கும் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம். இப்படி ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு சப்ஜெக்டாகவே எல்லா மதங்களும் சடங்குகளும் இந்த தலாக் அப்படிங்கிற மனவிலக்கை வச்சிருந்துச்சு. இஸ்லாம் தலாக்கு குறித்த அழகான ஒரு போங்கை கொடுத்தது. அல்லாஹ்விற்கு கோபத்திற்குரிய விஷயங்களில் மிக உயர்ந்தது தலாக். ஆனா தலாக்கம் ரொம்ப ஈஸியா சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமான விஷயங்க, நமக்கும் அல்லாஹ்வுக்குமான விஷயம், அதை நீங்க தான் பார்த்துக்கணும். ஆனா தலாக்கினுடைய வழிமுறையோ அந்த மணமக்கள் பிரியக்கூடிய முறையோ எல்லாவற்றையும் இஸ்லாம் ஈஸியாக வைத்தது. காரணம், எந்த நேரத்திலும் ஒழுக்க விழுமியங்களை இஸ்லாம் கடைபிடிப்பதற்கு தயங்கியது கிடையாது. இது ஒரு நல்ல ஒழுக்கம். எத்தனை நாள் தான் அந்த ரெண்டு பேருக்குமே கோபத்திலே சேர்ந்து வாழ முடியும்? பிரியணுமா? அழகான முறை வச்சிருக்கிறோம், அந்த முறைப்படி பிரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் ஒரு கோபம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தான் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். இது இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிமுறை. இஸ்லாம் எல்லாவற்றிற்கும் இப்படி ஒரு மாண்புகளை, இப்படி ஒரு நேசங்களை சொல்லி தந்தது. ஏன், நீங்கள் எல்லாம் பிரபலமா கேள்விப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, ஹுதைஃபியா உடன்படிக்கையில நமக்கு என்ன நடந்ததுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த உடன்படிக்கை முடிஞ்சு சஹாபாக்கள் திரும்ப வராங்க. வரும் பொழுது எல்லா சஹாபாக்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க. அந்த கூட்டம் மக்காவை நோக்கி உம்ராக்கு போகுது. ஒரு வியாபார கூட்டம் தான். அந்த கூட்டம் மக்காவிலே வியாபாரத்துக்காக போகுது. அப்படியே உம்ரா செஞ்சுட்டு வருவாங்க. அந்த வியாபார கூட்டத்தை அழித்தால் மக்காவினுடைய வியாபாரம், மக்காவினுடைய ஆள் வரத்துங்கிறது குறையும். இப்படி ஒரு கூட்டம் அடிக்குது, மக்காவுக்கு போனா அங்க அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி அந்த ஆட்களுடைய கூட்டம் குறையும். அப்படி ஒரு சூழல். ஹுதைஃபியால நமக்கான அநீதியை பார்த்து விட்டு அவ்வளவு சஹாபாக்களும் அப்படியே திரும்ப வராங்க. அந்த சூழல் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நம்ம இந்த கூட்டத்தை அடிப்போம், இந்த கூட்டத்தை நம்ம வம்பிழுப்போம், இவர்களை நாம் கைப்பற்றினா உண்மையிலே நமக்கு உம்ரா செய்யறதற்கு மக்காவாசிகள் குறைசிகள் நமக்கு அனுமதி கொடுப்பாங்க. நம்ம உம்ரா செஞ்சுட்டு போவோம். அவர்களை அடிப்பதோ துன்புறுத்துவதோ நமக்கு நோக்கம் அல்ல. இவங்களை புடிச்சு வச்சுக்கிட்டா ஒரு பிணைய கைதிகளாக வைத்து நாம் மக்காவாசிகளை உம்ரா செய்வதற்கு அனுமதிக்கலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க அனுமதி. உடனே குர்ஆன் வசனம் விளங்குது, வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. நீங்கள் எந்த ஒரு கூட்டத்தின் மீதும் உங்களுடைய கோபத்தை காட்டாதீர்கள். அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. நீங்கள் எல்லோர் மீதும் நியாயத்தை செலுத்துங்கள். நீதி, நியாயம் என்பது தக்வாவிற்கு, இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மாயிதாவிலே வசனத்தை இறக்குகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அல்லாஹ், ரசூல் எந்த நேரத்திலும் எந்த மனிதர்களுக்கும் யாருக்கும் சொல்லாலோ செயலாலோ தங்களுடைய கரங்களாலோ எந்த ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணிவிடக் கூடாது, யாருக்கும் எந்த ஒரு மனசஞ்சலங்களையும் இந்த இஸ்லாத்தின் மூலம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதிலே அல்லாஹும் ரசூலும் அவ்வளவு கட்டுப்பாடோடு இருந்தார்கள். இந்த இஸ்லாத்தை ஒழுக்க மாண்புகளோடு நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாமும் அப்படிப்பட்ட ஒழுக்க மாண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நல்ல முறையில் வாழ்வதற்கான தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை சார்ந்ததற்கும் தந்தருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். நாம் பல இஸ்லாமிய ஒழுங்குமுறைகளை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்தும் இருப்போம். இந்த இஸ்லாம் எல்லா நேரத்திலும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒழுக்க முறைகளை எல்லாம் நமக்கு வாழ்வியல் மாண்புகளாக சொல்லி கொடுத்தது. ஒரு தண்ணி கொடுக்கறது எப்படி நம்ம தண்ணி குடிக்கணும், நம்முடைய பாத்ரூம் எப்படி நம்ம போனோம், செருப்பு எப்படி அணிய வேண்டும், முடி எப்படி சீவப்பட வேண்டும், நம்முடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும், இப்படி பலதாரப்பட்ட ஒழுங்குமுறைகளை ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இஸ்லாம் சொல்லி கொடுத்தது. இன்றைக்கு ஒழுக்கத்துக்கான முக்கியத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
மக்காவில் சமீபமாக மிகப்பெரிய ஒரு மழை. அந்த மழை தொடர்ந்து பலரும் பல வானிலை அறிக்கை சொல்லக்கூடிய மக்கள் அறிக்கைகள் வெளியிட்டார்கள். 100 வருடங்களுக்கு பின்னால் இந்த உலகத்துல ஐஸ் ரீஜியன்ங்கிறது இருக்காது. நம்ம கேள்விப்படுற ஆர்டிக் ரீஜியன், அண்டார்டிகா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அண்டார்டிகா முழுமையாக உருகிவிடும். பல கடலோர மாவட்டங்கள் கடலுக்குள்ளால் புதைந்து விடும். 100 வருடங்களுக்கு பின்னால் இன்றைக்கு வாழ்வதை போல் மக்கள் வாழ்க்கை இருக்காதுன்றாங்க. இந்தியா பாலைவனமாக மாறும், பாலைவனங்கள் சோலைவனமாக மாறும். இப்படி பல தகவல்களை நமக்கு சொல்லுகிறார்கள். இதுவெல்லாம் நமக்கு காட்டுவது என்ன? நம்முடைய கடைசி காலம் என்பது நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இறுதி காலம் என்பது நம்மை நோக்கி மிக விரைவிலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு படிப்பினை என்னவென்றால், இறுதி காலம் நெருங்கிவிட்டால் நீங்கள் சில இபாதத்துகளை வைத்துக் கொள்வதை விட உங்களுடைய வாழ்க்கையில் சில ஒழுங்குமுறைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இபாதத்துகளை விட மிக உயர்ந்த தரங்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் என்றார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் பல நேரங்களிலே நல்ல குணமுடையவர்களை ஆதரிப்பார்கள். ரசூலுல்லாஹ் இப்படியும் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், நான் வாக்களிக்கிறேன், யார் உங்களில் நல்ல குணம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த ஒரு தரத்தை நான் வாய்க்கரிக்கிறேன். நான் வெறும் நல்ல குணாதிசயங்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு சொர்க்கத்திலே மிக உயர்ந்த தரம் அந்த மக்களுக்கு தரப்படும். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சொர்க்கத்திலே நபிமார்கள் இருப்பார்கள், அதற்கடுத்தபடியாக நல்லடியார்கள் என்று சொல்லக்கூடிய சுஹதாக்கள் இருப்பார்கள், அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரை நீத்த மக்கள், சாலிஹீன்கள் இருப்பார்கள். இந்த வரிசையிலே அல்லாஹ் இன்னொரு மக்களையும் சேர்க்கிறான், சித்தீக்கீன்கள் என்று ஒரு மனிதர்களை சேர்க்கிறான். சாலிஹீன்கள்னா மக்களுக்கு மத்தியில நல்ல விஷயங்களை உபதேசிக்கக்கூடிய, நல்ல விஷயங்களை புகுத்தக்கூடிய மக்கள். சித்தீக்கீன்கள் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் வைக்கிறான். இந்த சுஹதாக்களுக்கு அடுத்து அல்லாஹ் வைக்கக்கூடிய எல்லா தரங்களும் நல்ல குணமுள்ள மக்கள். சொர்க்கத்தில மிக உயர்ந்த தரத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வைக்கிறான். இன்றைக்கு நமக்கான தேவை மிக உயர்ந்த ஒழுக்கம். அதை இஸ்லாமிய மாண்புகள் நமக்கு அழகான முறையிலே எல்லா நேரத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பித்து தருகிறது. வல்ல ரஹ்மான் அதை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அகீமுஸ் ஸலாம்.